ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தின் மூலமாக. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இனி உதவி செய்வார் அல்ல, உதவி செய்தார் அல்ல, உதவி செய்கிறார். அவர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் சொல்றாரு, நான் போய் வேறே ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, நம்முடைய பலவீனங்களில் நம்ம அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் பிரச்சனையில, போராட்டத்துல, சரீரத்தின் பலவீனத்துல, நம்முடைய பொருளாதார நெருக்கடியில, இது எல்லாம் நம்மளை சுத்தி சுத்தி பந்தாடுகிற நேரத்துல நம்முடைய எல்லா பலனும் இழந்து போகிறப்போ அவர் சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்தில் நான் உனக்கு பலனாய் இருப்பேன். நம்முடைய பலவீனங்களில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை கொடுக்கிறவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா சிரிங்க. உங்களை பலப்படுத்துறதுக்கு ஆள் இருக்குதுங்க. உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களை உயர்த்துறதுக்கு கர்த்தர் இருக்கிறாரு. இந்த கண்ணுல பார்க்கறத பார்த்து ஏமாந்து மட்டும் போயிடாதீங்க. நிறைய நேரம் நம்ம இந்த கண்ணுல பார்க்கறதையே நம்பி நம்பி கெட்டு போனோம். ஏமாந்து போகாதீங்க, ஏமாந்து போகாதீங்க. கண் காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியம். இந்த கண்ணுல பார்க்கறதெல்லாம் மாறுங்க. சாயங்காலம் வரப்போ திடீர்னு மேகமெல்லாம் கருத்து ரொம்ப இருட்டா இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா அப்படியே வெயில் பயங்கரமா சுட்டெரிக்கும். மாறக்கூடியது. சில நேரங்கள்ல எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு மாயான தோற்றம் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல ஒருத்தருமே இல்லாம நம்ம நிற்கதியாய் நிறுத்தப்பட்டது போல இருக்கும். திடீர்னு பார்த்தா எங்கிருந்து தான் அப்படி ஒரு உறவுகள் வரும்னு தெரியாது, எங்கிருந்து தான் அப்படி நமக்கு ஒரு சப்போர்ட் வரும்னு தெரியாது. அப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை தேவன் நமக்கு செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஆடிக்கொண்டிருக்கிற உங்களுடைய அஸ்திபாரத்தை, ஊசலாடி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை, பொருளாதாரத்தை, ஊழியத்தை, உங்களுடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். அவரே இறங்கி வந்து உங்களுக்காய் அவர் பரிந்து பேசுகிறார், உதவி செய்கிறாரு. நீங்க ஜெபம் பண்றதுக்கு அவர் உதவி செய்கிறாரு. நீங்க வெற்றியா இந்த உலகத்துல வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிறார். அவர் காத்திருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். உதவி செய்யறதுக்கு அவர் ரெடி, கையை நீட்டிட்டாரு. என் அன்பு மகனே, மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா கேட்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். நம்ம அர்ப்பணிக்கணும் கர்த்தருக்கு. அர்ப்பணித்தல் என்றால் என்ன? கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மாத்தி சொல்வதா? இல்லை. அர்ப்பணித்தல் என்றால் என்ன சொன்னமோ அதுல கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பது. முடிஞ்சாலும் சரி, முடியலனாலும் சரி, விரும்பினாலும் சரி, விரும்பலனாலும் சரி, நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததை கடைசி வரைக்கும் நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன், அந்த வாழ்க்கை நான் உமக்குரிய வாழ்க்கையாக, நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்து பாருங்க.